உலக பொருளாதார ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே அமெரிக்கா தான் வந்து ஒரு மிகச்சிறந்த நாடு, நல்ல வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு காலத்துல அப்படி இருந்தது. சர்வதேச பொருளாதாரத்த மொத்தமாவே அமெரிக்காவும், ஐரோப்பிய நாடுகளும் தான் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்பலாம் வந்து அப்படி கிடையாதுங்க. நிலைமைலாம் அப்படியே மாறிட்டு வருது. ஏன்னா, உலக பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் தான் சீனா வந்து மெல்ல மெல்ல கண்ட்ரோல வந்து எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ எப்படி வந்து சீனாக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றியும், சீனா என்ன பண்ணாலும் சரி நான் அசையவே மாட்டேன் அப்படின்னு ஆடாமல் அசையாமல் நிற்கக்கூடிய அமெரிக்காவும் இருக்குது. ஸோ 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உலகத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னணி வங்கிகள் குறித்த பட்டியலை ஒவ்வொரு ஆண்டுமே தி பேங்கர் இணையதளம் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போது 2026ஆம் ஆண்டுக்கான பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலை வச்சு பார்க்கும் பொழுது உலக பொருளாதாரம் எப்படி மாறிட்டு வருது அப்படின்றத நல்ல தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது. ஏன்னா எப்போவுமே பொருளாதாரம் அப்படின்னா அமெரிக்காவை தான் சொல்லுவாங்க. இப்போது இதை வச்சு பார்க்கும்போது சீனாவினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்குங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வங்கிகளில் தான் அதிகமான ஆதிக்கங்கள் வந்து செலுத்துவாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வங்கி தான் வரும். ஆனால் சீனா வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படி நிலமை தலைகீழ மாறி போய் கிடக்குதுங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஆண்டு ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த வங்கிகளில் முதல் 7 இடத்த சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் மட்டுமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சீனாவில் இருக்கக்கூடிய 7 வங்கிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய வங்கி என்ன அப்படின்னா ஐசிபிசி தாங்க. இது ஐசிபிசி இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க. இதுதான் முதலிடத்தில் இப்போ இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிசிபி சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க். அதே மாதிரி தாங்க சீனாவில் இருக்கக்கூடிய விவசாய வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் சீனா இது எல்லாமே முதல் 4 இடங்களை வந்து தக்க வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க் ஆஃப் சீனா அப்படின்றத முதல் முறையாக முதல் 10 இடங்களுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கு. அதாவது ஒரு வங்கி எந்த அளவுக்கு நிதி இழப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறனை வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு வங்கியினுடைய கடன் வழங்கக்கூடிய வலிமை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த பட்டியலை வந்து உருவாக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பட்டியலில் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி முறை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வங்கி கடன்களை சார்ந்தே வந்து இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. உட்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட், தொழில்துறை விரிவாக்கம் இது மாதிரியான துறைகளில் அரசினுடைய சப்போர்ட்டோட பெருமளவில் கடன்கள் வந்து வழங்கப்பட்டுருக்கு அப்படின்றதுனால சீன வங்கிகள் மிக பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே நேரம் சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் நிறைய கடன் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால சீனாவுக்கு தான் எல்லா பவரும் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டி இருக்குது. என்னதான் சீன வங்கி கடன் கொடுக்கறதுல பெருசாக வளர்ந்துருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பண பரிவர்த்தனைகளில் இன்னும் அமெரிக்க டாலர்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டுருக்கு. அதாவது உலகளவில் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனைகளில் 51% டாலர்களில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து 22% பார்த்தீங்கன்னா யூரோவிலும் 7% பிரிட்டிஷ் பவுண்டிலும் நடந்துகிட்ருக்கு. வெறும் 2% மட்டும்தான் சீன கரன்சியான யுவானில் வந்து நடக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்திருந்த பொருளாதார தடைகளுக்கு அப்புறமா இப்போ சீனா தன்னுடைய சொந்த சர்வதேச பண பரிவர்த்தனை அமைப்பான சிஐபிஎஸ்ஐ வந்து வேகமாக வந்து விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தொடக்கம் வரைக்குமே 1791 நிதி நிறுவனங்கள் இந்த சிபிஎஸ்சியில் வந்து இணைந்திருக்காங்க. அதே வேகத்தில் வளர்ந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போட்டியாக இது கண்டிப்பாக மாறும் அப்படின்றதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது சீனாவினுடைய வங்கி ஆதிக்கம் கண்டிப்பாக எல்லா நாடுகளும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் சீனாக்கிட்ட வந்து போயிடுச்சு அப்படின்லாம் ஒரே வார்த்தையில் வந்து சொல்ல முடியாதுங்க. ஸோ அதுக்காக யாரும் பயப்படவும் தேவையில்லை. இன்னுமே வந்து சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்கா தான் வந்து இருக்காங்க. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதிக்கமும் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத ஆணித்தனமாக வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வளர்ச்சி தான். அதுக்காக சீனா வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்ட முடியாது. ஏன்னா இது இவ்வளோ வேகமாக வந்து வளர்ந்துட்டு வராங்க அப்படி இல்லையா? ஸோ சாதாரணமாக வந்து இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து உலக அளவில் சீனா வந்து நிறைய இடங்களில் வந்து பிடித்திருந்தாங்க வளர்ந்துட்டு இருந்தாலுமே கூட
இப்போவும் ஒரு டாலருக்கான மதிப்பு அப்படின்றது மதிப்பு தானே, எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா டாலருடைய மதிப்பு என்ன அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்த அமெரிக்கா வந்து தக்க வச்சுருக்காங்க. ஒரு வங்கி அதிகமாக கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த நாட்டை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீனாக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வளர்ச்சிகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லா நாடுகளும் கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட அமெரிக்கா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்படவே கிடையாதுங்க. எந்த விதமான அசால்ட்டும் இல்லாமல் ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன நடந்தாலும் ஒரு சின்ன வளர்ச்சியை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக அமெரிக்கா வந்து பயந்துடாது. ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடு. ஸோ அவங்களுடைய இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து சைனா போய் அமர்ந்துடுமா அப்படின்னா அதுவுமே வந்து சந்தேகம்தான். அதுக்காக எந்த நாடுகளுமே வந்து சர்வசாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லா வந்து திறமைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நாம் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் செயல்பட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கிகள் பட்டியலில் இந்த இந்திய வங்கிகள் ஒரு 40 இடங்களில் கூட வந்து இல்லை. ஸோ முதல் டாப்பு 40ல் கூட வந்து இந்த இந்திய பேங்க் வந்து இல்லை. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 45வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி வங்கி 76வது இடத்துல வந்து இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு எந்த பேங்க்குமே வந்து முன்னணியில் வந்து இல்லை அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொருளாதார ரீதியாக ஒரு நாடு எப்போ வந்து வளர்ச்சி அடையுதோ அப்போ தான் அந்த நாட்டுக்கான வலிமை வந்து கூடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது பார்க்கும்போது அமெரிக்கா வந்து எந்த விஷயம் வந்து நடந்தாலுமே கூட இவ்வளோ வந்து அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். சீனா இப்போ வளர்ந்துட்டு வராங்க, அதுக்காக வந்து அமெரிக்கா பார்த்து பயந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சீனக்காரர்களுடைய இந்த வங்கியினுடைய முன்னேற்றம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வியப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாப் 10ல் வந்து 7 இடத்த வந்து சைனாக்கா வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த 7 வங்கிகள் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு இடங்களை கூட இந்திய வங்கி பிடிக்கல அப்படிங்கிறதும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஸோ ஏன்னா இப்போ பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே கூட இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இந்தியா வந்து இடம்பெறத்துக்கு தவறிடுது. ஸோ இன்னும் இந்த நாட்டுக்கு வளர்ச்சிகளானது தேவை அப்படிங்கிறது இதன் மூலமாக எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. என்னதான் சீனா வந்து உலக பொருளாதாரத்தையே வந்து கண்ட்ரோலில் எடுத்தாலுமே கூட அசராமல் நின்று அடிப்பாங்க அமெரிக்கா அப்படின்றது அவங்களுடைய செயல்கள் மூலமாகவே வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.